பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்து இயேசுக்குள் சந்தோஷமா இருக்கிறீங்க விசுவாசிக்கிறேன். சரி, இந்த நாளில் கூட தேவன வார்த்தை பார்த்தீங்கன்னா, அது நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நல் யோசனை செய்து யுத்தம் பண்ண ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு வீடு கட்ட நீங்க ஆரம்பித்தீங்கன்னா அதுக்கு என்னென்ன பண்ணுவீங்க? ஒரு நல்ல திட்டத்தை உருவாக்குவீங்க. அதாவது லொக்கேஷனை பார்ப்பீங்க, பட்ஜெட்டை பார்ப்பீங்க, எவ்வளோ கட்டுறதுக்கான எல்லா பிளானிங் எல்லாமே செய்து தான் அதுக்கப்புறம் நீங்கள் கட்ட ஆரம்பிப்பீங்க இல்லையா? அதே நேரத்தில் ஒரு யுத்தம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பேட்டலுக்கு போகணுன்னா எவ்வளோ பட்டயம் நம்மக்கிட்ட இருக்குது, எவ்வளோ ஆட்கள் நம்மளோட கூட இருக்கிறாங்க, எதிரி நாட்டுடைய பலம் என்ன, இப்படியெல்லாம் ஆராய்ச்சி செய்து தான் ஒரு யுத்தத்துக்கு போவாங்க இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான் ஒரு நல்ல ஒரு யுத்தம் பண்ணுறதுக்கு முன்பாக, எந்த காரியம் செய்யறதுக்கு முன்பாக ஒரு நல் யோசனை செய்யணும். அந்த யோசனை உங்களுக்கு எதுக்கு நேராய் கொண்டு போகுமா? வெற்றிக்கு நேராய் கொண்டு போகும். அநேக ஆலோசனையினால உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க கூட என்ன செய்யலாம்னா, நீங்க ஒரு காரியம் தொடங்குறதுக்கு முன்பாக நீங்க ஏசப்பாவிட ஆலோசனை கேட்டு நீங்க செய்யக்குள்ளோ அந்த காரியம் ஜெயமாய் முடியுமா? வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, உன் காரியத்தை கர்த்தருக்கு ஒப்புவி, அவரே அதை வாய்க்க செய்வார் அப்படின்னு. ஆகையினால நீங்க எந்த காரியமா இருந்தாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஏசப்பாட்ட முதலாவது நீங்க அர்ப்பணித்து, அதுக்கப்புறம் வேத வசனத்து மூலயமா அதுக்கான கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு நீங்க போகக்குள்ளோ அந்த பாதை ஜெயமாய் நடக்கும். எந்த காரியம் இருந்தாலும் அது ஜெயமாய் இருக்கும். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. உங்களோட பிள்ளைகள் வாழ்க்கையில எந்த காரியத்துக்காக இன்றைக்கு உங்களை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்களோ அதுக்கு ஏற்ற ஆலோசனை உங்களோட வசனத்தை கொண்டு பேசி அவர்களை ஜெயமாய் நடத்தும்படி ஜெபிக்கிறோமப்பா. ஒரு அற்புதமான காரியம் உங்களோட பிள்ளைகளை வாழ்க்கையில செய்து மகிழ பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. God bless you.